Welcome to Minis Science Lab. Today's topic is matter around us. Have you ever wondered what everything around us is made of? The chair you sit on, the juice you drink, even the hair you can't see. Yes, all of it is matter. Matter is anything which occupies space and as mass is called matter. Okay, matterல வந்து த்ரீ states இருக்கு. Solid, liquid and gas ன்னு சொல்லுவோம். Solidக்கு food, liquid water, gas air. அது எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. லிக்விட் ஆயில், சாலிட் அயன், கேஸ் வந்து எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ ஒரு கொஷின்ஸ்ல ஆரம்பிச்சோம் இல்லையா? நம்ம எப்பயாவது வந்து நம்மளை சுற்றி என்ன இருக்கிற எல்லா பொருளும் எதனால ஆனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியந்தது உண்டானா எல்லாமே வந்து மேட்டர்னு சொன்னோம் இல்லையா? மேட்டர். எஸ், மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரௌண்ட் அஸ். இந்த ஹேர் வி ப்ரீத், வாட்டர் வி ட்ரிங்க், எல்லா மெட்ருமே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்ருமே எதுனா மேடப் ஆஃப் மேட்டர் அப்படின்றோம். மேட்டர் அப்படி என்ன அப்படின்னா எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆஸ் மாஸ். நோட் பண்ணிக்கோங்க. மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆஸ் மாஸ். அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு வந்து நிறைய மாஸ் இருக்குன்றாங்க. மேட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த்ரீ மேஜர் ஸ்டேட்ஸ். மேஜராக த்ரீ ஸ்டேட்ஸில் வந்து நம்ம மேட்டரை வந்து ஃபவுண்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். டு யூ நோ வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப்? அதாவது மேட்டர்னு சொல்லுமே அந்த மேட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படின்றாங்க. மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். அதாவது நிறைய ஆட்டம் அணுக்களால் சேர்ந்தது தான் வந்து இந்த மேட்டர் அப்படின்றாங்க. இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆட்டம் அப்படின்னா அணுன்னுவாங்க. அது என்னன்னா ரொம்பவே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. யூ கான் see them with your eyes or even with a standard microscope மூலமா கூட நம்மளால பார்க்க முடியாதுன்றாங்க. இப்போ ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மில்லியன்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்குன்றாங்க. சயின்ஸ் ஹேஸ் கம் அப் வித் டெக்னாலஜி டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது இப்போ நம்மளோட சயின்ஸ் டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஈவன் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்டத்தை கூட நம்மளால பார்க்க முடியும் வித் அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப், டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி ARM10 இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் மூலிமா நம்ம அந்த ஆட்டம் எல்லாம், அந்த பொருளில் இருக்க ஆட்டம் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விச் யூஸ் எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டி மூலிமா நம்ம அந்த ஆட்டத்தை வந்து பார்க்க முடியுன்றாங்க. ஸோ லெட்ஸ் லேர்ன் அபவுட் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, பிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். மேட்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னோம், ஸ்பேஸ் அண்ட் ஆஸ் மாஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? மெனி philosophers அதாவது பாண்டட் ஓவர் திஸ் கொஷின் அண்ட் கேம் அவுட் திஸ் ஐடியா. நிறைய philosophers வந்து டிஸ்கஸ் பண்ணி சில ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து மேட்டர்னா இதுதான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நோ இந்தியன் ஃபிலாசபர் கனடா அண்ட் கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டிஸ் அண்ட் அட் ஐடியா சிமிலர். இவங்க ஐடியாஸ் எல்லாமே சிமிலராக இருந்தது. இந்தியன் ஃபிலாசபர் கனடா கால் இட் ஆஸ் பரமணு, பரமணுன்னு சொல்லுவோம் அந்த சொல்றாங்க. டெமோக்ரட்டிஸ் வந்து அட்டாமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் இருக்குன்னு வச்சுன்னா அந்த நூலை வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணுறோம். ஒரு சிசரோ நைஃபோ வச்சு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரையும் கட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அதை நம்மளால கட்டே பண்ண முடியாது இல்லையா? அதுக்குள்ளாரவே மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிகூல்ஸ் இருக்கும். அது வந்து மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னென்னா 2 or more ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்தது தான் வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஈவன் டு சி அண்டர் ஏ பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டும் நம்மளால பார்க்க முடியும். இங்க பாருங்க, இதுதான் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க சாக் பீஸை அப்படியே வந்து தூள் பண்ணி காமிப்பாங்க. அந்த சாக் பீஸோட துகளை வந்து நம்மளால பார்க்க முடியலையா? அந்த ஒரு துகள்லேயே நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டம் அப்படின்றதுல என்ன இருக்கும் பாருங்க. ஆட்டம் சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குன்னா நியூட்ரான், புரோட்டான் இருக்கும். புரோட்டான்றது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ், சார்ஜ்லெஸ். ஓகேங்களா? இந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எலக்ட்ரான் ஆரஞ்சில் டினோட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் இது பாசிட்டிவ். அதாவது ஆட்டமுக்குள்ள சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் நியூட்ரான், புரோட்டான் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். இதுதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். மாலிகூல் அப்படின்னும் போது 2 or more ஆட்டம் டு ஜாயின் டுகெதர் மாலிகூல்ஸ். மேட்டர் அப்படின்னும் போது இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சாக் பீஸ் துகள்லேயே நமக்கு நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும்போது ஆட்டம்ஸ்லாம் ஜாயின் தானே மாலிகுல். ஸோ எல்லா மேட்டருமே என்ன இருக்குன்னா நிறைய மாலிகுல்ஸை வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். கேரக்டரிட்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரோட கேரக்டரிட்டிக்ஸ். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் தெம். இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் திஸ் ஸ்பேஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு மேட்டரில் அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும்.
டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் வந்து ஸ்பேஸ், அதாவது ஒவ்வொரு, அதாவது சாலிட்ல ஒரு மாதிரி இருக்கும், லிக்விட்ல ஒரு மாதிரி இருக்கும், கேஷியஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? let us add a spoonful of sugar to glass of water, still where sugar disappears completely. அதாவது ஒரு வாட்டர் கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சுகரை நம்ம எடுத்து ஸ்டிர் பண்ணும் போது, அதை கலக்கும் போது சுகர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம போய் டிஸப்பியர்ஸ் ஆயிடுது. அது எங்க போயிடுது? வேர் ஆஸ் இட் இஸ் கான் வில் த கிளாஸ் ஆஃப் வாட்டர் பி நவ் ஸ்வீட்? எஸ், ஸ்வீட்டாக தான் இருக்கும். வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னன்னா, இந்த வந்து சுகர் வாட்டர் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்பேஸை வந்து இந்த சுகர் பார்ட்டிகல் போய் ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட்டம்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல வந்து நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. எப்பவுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இதனால எல்லாமே பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து அட்ராக்ட் ஈச் அதர்ன்றாங்க. ஸோ அதனால தான் வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற ஸ்பேஸை வந்து இந்த சுகர் பார்ட்டிகல் சுகரை வந்து போய் ஆக்குபை பண்ணிருக்கு. இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் கீப்ஸ் த பார்ட்டிகல்ஸ் டுகெதர். என்ன வந்து இந்த பார்ட்டிகல்ஸாக வந்து ஜாயின் பண்ண உதவுனா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இந்த பார்ட்டிகல்லையும் வாட்டர் மாலிகூல்ஸ்ல இருக்கிற இதையும் இந்த சுகர் நம்ம போட்டோம் இல்லையா, ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சுகர், இதுவும் ஜாயின் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சுகர் போடும்போது இருந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட், அது மேட்டர்ல வந்து 3 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்லுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு, சாலிட், லிக்விட், கேஸஸ். ஸோ எல்லா அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு சொல்ல வேண்டிய அந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்லுமே ஒவ்வொரு மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். grouping of matter on the basics of physical state. These are the 3 physical states of matter. என்ன again நம்ம பார்க்கிறது solid, liquid and gases. இந்த 3 பேஸ் பண்ணி நம்ம வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? mass, shape and volume of solid, liquid and gases. அதாவது solid, liquid, gases மூணுக்குமே இந்த mass, shape and volume வந்து எப்படி இருக்கும், மாறுமா இல்ல மாறாதா இல்ல சேமா இருக்குமா என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போறோம். let us first take any solid say a stone. அதாவது ஏதாவது ஒரு பொருள் சாலிட் வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கல் வந்து சாலிட்க்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுமா. do you need a container to know the shape of the stone? உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து இந்த ஷேப் தான் அப்படின்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கண்டெய்னர் வந்து தேவைப்படுதா? நான் பாக்ஸ்குள்ள போட்டு தான் அந்த ஷேப்பை சொல்லுவேன், அதுக்குள்ள போட்டு தான் இந்த ஷேப்பை சொல்லுவேன் அப்படின்னு உங்களால என்ன நோ. அதாவது நம்ம கண்ணில் பார்க்கும் போதே என்ன ஷேப் நம்மளால டெஃபினட் ஷேப்பை வந்து சொல்ல முடியும் இல்லைங்களா. இஃப் யூ மூவ் த ஸ்டோன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த ஸ்டோனை மூவ் பண்ணும்போது அது ஷேப் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? நோ. அதாவது ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசனே இல்லை. என்னன்னா வால்யூமும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கிறோம்னா, சாலிட் அப்படின்றதுல இஃப் யூ டேக் ஏ ஸ்டோன் ஷேப் அண்ட் வால்யூம். ஷேப் அதாவது பொருளை வந்து பார்த்த உடனே நம்மளால ஷேப் சொல்ல முடியுது. அந்த பொருள் நீ எந்த இடத்துல வச்சாலுமே அந்த ஷேப்பும் மாறல, வால்யூமும் மாறல. பொருள் அதாவது ஒரு ஸ்டோன் வந்து பிக்கா இருக்குன்னா அது எந்த இடத்துல வச்சாலும் பிக்கா தான் இருக்கும். அது ஷேப் வந்து ரவுண்டா இருக்குன்னா அது எந்த மாதிரி இடத்துல வச்சாலும் ரவுண்டா தான் இருக்கும். ஸோ வால்யூம் அண்ட் ஷேப் வந்து நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் நிறைய பிக்சர்ஸ், அதாவது சாலிட், லிக்விட், கேஸஸ் அப்படின்னு இங்கே நிறைய பிக்சர்ஸ் தந்திருக்காங்க. இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னா நம்ம சாலிட்ல சொல்லுவோம். அதாவது இங்கே நிறைய பொருள் தந்திருக்காங்க. இந்த பொருள் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே மேட்டர் இதில் இருக்கு இல்லையா. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. Pencil and books are used for studying. Bucket and combs are made up of plastic. அதாவது இங்க தந்திருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு ஏதோ ஒரு யூஸ்க்காக யூஸ் ஆகுது. இப்போ பென்சிலும் புக்கும் படிக்கிறதுக்காக, பக்கெட்டு கோமும் பிளாஸ்டிக்கெல்லாம் மேடப் ஆகிருக்கு. இந்த ஸ்டோன் வந்து ஒரு சாலிடான மெட்டீரியல். ஸோ இந்த பலூன் வந்து ஒரு கேஷியஸ், அதாவது கேஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு யூஸ்க்காக இருக்கு. ஸ்க்ரப் ப்ரஷ், ப்ரூம் அண்ட் ஆர் ரஃப்பாக இருக்கு, பட் த டாய் பியர் இஸ் சாஃப்டாக இருக்கு. லைட் கேன் பாஸ் த்ரூ த கிளாஸ் ஆஃப் வாட்டர். அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இல்லையா கிளாஸ் ஆஃப் வாட்டர். சொல்லும் வந்து ஸ்பெக்டக்கல்ஸ் பட் நாட் த்ரூ ஆப்பிள். அதாவது லைட்டை வந்து நம்மளால இந்த கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ண முடியும், பட் வந்து இந்த ஆப்பிள்ல பாஸ் பண்ண முடியாது. கவ் அண்ட் பேர்ட் ஆர் லிவிங் திங்ஸ் வெல் த ரெஸ்ட் ஆர் நாட். இதில் வந்து என்னன்னா 2 திங்ஸ் தான் லிவிங் திங்ஸ், கவ்வும் பேர்டு தான். மற்ற எல்லாமே லிவிங் திங்ஸ்னா இல்லை, அது வந்து நான் லிவிங் திங்ஸ் இல்லையா. ஸோ நம்ம இதில் மாதிரிலாம் எல்லா பொருளும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. வாட்டர் இந்த கிளாஸ் லிக்விட் இஸ் வாட்டர். அதாவது கிளாஸ்ல இருக்க வாட்டர் வந்து லிக்விட், பட் வந்து அந்த பலூன்ல இருக்க ஏர் வந்து கேஸ்.
மற்றது எல்லாமே வந்து சாலிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு இங்க இருக்கிற எல்லா பொருளையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னென்ன யூஸ்க்காக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, சாலிட் என்ன, கேஸ் என்ன, சில பொருளில் வந்து நம்ம லைட்டை பாஸ் பண்ண முடியுது, சில பொருளை லைட்டை பாஸ் பண்ண முடியுது, சிலது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது, சிலது வந்து பிளாஸ்டிக்காக இல்லை, சிலது வந்து லிக்விடாக இருக்குது, சிலது சாலிடாக இருக்குது, அப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம். இங்கே வந்து லிக்விடாக இருக்குது, பலூனில் இருக்கிற ஏர் வந்து கேஸஸ், மற்ற எல்லாமே வந்து சாலிடான பொருள், இது ரெண்டுமே வந்து லிவிங் திங்ஸ், மற்றது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ரப்பர் பேண்ட் கேன் பி ஸ்ட்ரெச், பட் நான் ரப்பர் பேண்டை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியும், பட் கோம்பை வந்து சீப்பை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியும். ஸோ தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே மேட்டர், தே ஆர் மேட்டராக இருந்தாலுமே எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. ட்ரை டு ஃபில் இன் த ஃபாலோயிங் டேபிள் யூ கேன். அதாவது இப்போ இத்தனை பொருளை பற்றி நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்தெந்த பொருள்லாம் ஃப்ளாட் ஆகும், எந்தெந்த ஃப்ளோட் ஆகும், எந்தெந்த பொருள்லாம் வந்து சிங்க் ஆகும், இதெல்லாம் மிதக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பொருள்லாம் இருக்கும், இந்த பேப்பர் கப்பு, அப்புறம் ரப்பர் பேண்டு, அதாவது மிதக்கக்கூடியது, அப்புறம் ஃபெதர். அதே திங்ஸ் வந்து சிங்க் ஆகுறதுன்னு பார்த்தா ஆப்பிள் போட்டோன்னு, ஸ்டோனு, அப்புறம் அயன் பாக்ஸு. ஓகேங்களா, அயன் பாக்ஸு, அயன் பாக்ஸு, ஆப்பிள், ஸ்டோன், இதெல்லாம் வந்து சிங்க். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. How did you classify the item in above solid, liquid and gas? இதெல்லாம் நீங்கள் வந்து how many tables could you make? அதாவது இப்போ இதை வச்சு சாலிடு, லிக்விடு, கேஸ்லாம் நம்ம எப்படி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க, திங்ஸ் வந்து என்னென்ன ஃப்ளாட் ஆகும், திங்ஸ் வந்து எதெல்லாம் வந்து இதாகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யூ ஷுட் ஹேவ் டன் இன் பேஸ்ட் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் இது சாலிடு, இது லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரிக் அண்ட் டோர் விச் ஆர் ஹார்ட் கம் அண்டர் சாலிட். திங்ஸ் தட் ஃப்ளோ. அதாவது எந்த திங்ஸ்லாம் ஹார்டாக இருக்கோ அது வந்து அதாவது நம்மளால வந்து கையில் ஒரு பொருளை வந்து தொடும் போதே அதை ஹார்டாக ஃபீல் பண்ண முடியுது, ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியுதுன்னா அது எல்லாமே சாலிடில் வரும். எந்த திங்ஸ்லாம் வந்து ஃப்ளோ ஆகும், அதாவது கிளாஸில் வந்து ஒரு லிக்விட் இருக்குது, இந்த கிளாஸில் இருக்கிற லிக்விட் நம்ம கீழே போர் பண்ணும்போது அது ஃப்ளோ ஆகிட்டு போகுது. ஸோ இதெல்லாமே வந்து லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆயிலும் அதே தான். எந்த இதெல்லாம் லைட்டாக இருக்கும், கேன் ஃப்ளோ மோர் ஃப்ரீலி, அதாவது லிக்விடை விட ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ஸ்பீடாக வந்து போகக்கூடியது எல்லாமே கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ அகெயின் இங்கே நிறைய பொருள் தந்துட்டு சாக் பீஸு, வாட்டர், ஏர் இன் பலூன், ரிவர், இதெல்லாம் வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மலர் வாஸ் ஆஸ்ட் டு என்னென்ன பொருள் that she made given. Do you agree with her? Correct the table. If you are not agree, submit it to a teacher. ஓகே, சாக் பீஸ், வாட்டர், ஏர் இன் பலூன், இந்த மாதிரிலாம் தந்துட்டு இந்த சாலிட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக இது பண்ண சொல்லியிருக்காங்க. அகெயின் வந்து நம்ம டிஃப்யூஷன் பற்றி பார்க்கலாம். let us place a book on a table. Let it not be disturbed. Observe for 5 minutes. Now take a glass of water and add a drop of ink carefully at the center. Do not shake or stir. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதில் ட்ராப் ஆஃப் இங்கை வந்து விட சொல்லியிருக்காங்க. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஷேக் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு புக்கை வைங்க, அதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அகெயின் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, நவ் இப்போ வந்து நம்ம ஊதுபத்திலாம் ஏற்றுவோம் இல்லையா, ஸோ வந்து அந்த மாதிரி நவ் லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக் அண்ட் கீப் இட் இன் ஒன் கார்னர் ஆஃப் த ரூம். இதை மூணுமே பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். லெட் அஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு டேபிள் மேலே புக்கை வச்சுருக்கோம், கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இங்க் ட்ராப்பை போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஊதுபத்தியை வந்து ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த புக் வந்து மூவ் ஆகுதா, இல்லை. the ink particles move and spread itself in the water. ஆமாம், கண்டிப்பாக இங்க் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம விட்ட ட்ராப் வந்து இங்கே கண்டிப்பாக மூவ் ஆயிருக்கு இல்லைங்களா. டிட் யூ கெட் த ஸ்மெல் ஆஃப் இன்சென்ஸ் ஸ்டிக் ஃப்ரம் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். அதாவது நீங்கள் தூரமாக போய் நின்றுட்டீங்க, ஸோ இது மூணுத்தில் எது வந்து உங்களை ரீச் ஆகுறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு பார்த்தா இந்த கேஸு, அது இந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இல்லையா. we may conclude that particles of the gases and liquid can move easily and quickly. அதாவது கேஸஸும் லிக்விடும் சாலிடை கம்பேர் பண்ணும்போது மூவபிள் அப்படின்றது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸியாக இருக்குது. this tendency of particle to spread out in order to occupy the available space. அதாவது இந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இந்த அவைலபிள் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணது இல்லையா, இஸ் கால் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சாலிட் ஆர் டைட்லி பேக்ட் தே நாட் டிஃப்யூஸ் லைக் லிக்விடையும் கேஸையும் போல சாலிட் வந்து டிஃப்யூஸ் கரையாது. hence ink and smoke spread easily while books stay on the table. இது மூலமா எதனா இங்கும் ஸ்மோக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, புக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்குன்றாங்க. இப்போ பார்ட்டிகல்ஸ் சாலிடில் வந்து பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டோன்னு சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோனு, புக் எதுனா இருக்கட்டும், அதோட பார்ட்டிகல்ஸ் டைட்லி பேக்டு, இந்த மாதிரி தான் இந்த ஆட்டம் மாலிகூல்ஸுமே அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ டைட்லி பேக், இதோட கேப்லாம் பாருங்களேன், ரொம்பவே கிட்ட இருக்கு இல்லையா. இந்த பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். அதே பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ் பார்த்தா ரொம்பவே ஃபேர் அப்பார்ட்ல இருக்கு. So in solid the particles are tightly packed with very little space between them. ரொம்பவே கம்மியான
லிட்டில் ஸ்பேஸ் தான் இருக்கு. அதுவே இங்க பாருங்க பார்ட்டிகல்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த சாலிடை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கேஸ்ல வந்து the particles in the gas are arranged far apart. இங்க ஒரு ஆட்டம் இருக்குன்னா இங்க ஒரு ஆட்டம் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேர். ஸோ அதனால தான் வந்து ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். they move freely அப்படின்னு சொல்றாங்க. நேம் அண்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிரிட்டல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அதாவது நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி, அதாவது மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஒவ்வொரு பொருள் எதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு பொருளை வந்து இதெல்லாம் சாலிட், லிக்விட், கேஸஸ் இப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நேம் அண்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிரிட்டல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். பிரிட்டல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா நமக்கு லேஸாக இருக்கணும். அண்ட் வந்து நம்ம ஏதாவது இப்போ ஒரு லைட்டை பாஸ் பண்ணால் கூட அந்த பக்கம் அது தெரியணும் அப்படின்னு பார்த்தா கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நேம் அண்ட் ஆப்ஜெக்ட் விச் கேன் பி ஸ்ட்ரெச்டு. நம்ம எதங்க ஸ்ட்ரெச் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மைண்டில் உடனே வந்திருக்குது வந்து ரப்பர் பேண்ட் தான் சொல்லணும். நேம் டூ ஆப்ஜெக்ட் விச் கேன் பி பெண்ட் பண்ணக்கூடியது வந்து பிளாஸ்டிக் ரூலரு, அப்புறம் இந்த ஒயர், இதெல்லாம் நம்மளால பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ கம்ப்ரசிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் கம்பேர் டு லிக்விட் அண்ட் கேஸஸ். அதாவது லிக்விட் அண்ட் கேஸை சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ப்ரசிபிலிட்டி வந்து இந்த கேஸஸில் எப்படி இருக்குது அப்படின்னு. It is three identical syringes. Close the nozzle tightly with a cork. After the removing the plugger, first let us fill it with the fine chalk powder. அதாவது இங்க பாருங்க, இது வந்து ஆக்சுவலி இந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. 3 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுலையுமே ஃபர்ஸ்ட் சாக் பவுடர், இது வந்து சாலிட், இது வந்து லிக்விட் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க, இங்கே ஏர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளங்கரை வச்சு நம்ம பம்ப் பண்ணும்போது சாலிடை வந்து நம்மளால கம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் ஏன்னா சாக் பவுடரை வந்து சாலிடு, அது என்னமோ பவுடராக இருந்தாலுமே அது வந்து ஒரு சாலிட். ஸோ வந்து நம்மளால எதுவுமே கம்ப்ரெஸ் பண்ண முடியல. வாட்டரை வந்து லிட்டில் பிட் நம்மளால ஹார்ட்லியாகவும் கம்ப்ரெஸ் பண்ண முடியுது லைட்டாக. அது கேஸஸ் வந்து ஈஸிலி வந்து கம்ப்ரெசபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் லிக்விசேஷன் ஆஃப் கேஸஸ், அதாவது கேஸஸை லிக்விடாக மாற்றுற ப்ராசஸ் அப்படிதான் லிக்விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லிக்விட் அதாவது கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாலிகூல்ஸை க்ளோஸாக கொண்டு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுற அந்த ஸ்டேஜில் எனர்ஜி வந்து ரிமூவ் ஆகி சேஞ்ச் ஃப்ரம் கேஸியஸ் ஸ்டேட்லேருந்து ஒரு கேஸ் வந்து லிக்விடாக மாறுது. இங்க பாருங்க, லெட் சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. சாலிட், லிக்விட், கேஸஸ், டெஃபினட் ஷேப். அதாவது நம்ம ஒரு ஸ்டோன் எக்ஸாம்பிள் பார்த்தோமா, புக் பார்த்தோமா, எப்பவுமே அதுக்கு வந்து ஒரே புக் அப்படின்றது ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். அதோட வால்யூம் பெருசாக புக் இருந்தால் பெருசாகவே தான் இருக்கும், சின்னசாக இருந்தால் ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அதோட ஷேப் வந்து எப்பவுமே டெஃபினட் அண்ட் வால்யூம் மாறாது இருக்கும். லிக்விடில் பாருங்கள், நோ டெஃபினட் ஷேப். இப்போ வந்து அந்த லிக்விடை வந்து நம்ம வந்து 1/2 லிட்டர் ஒரு மில்கே எடுத்துக்கோங்க. நம்ம பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போதும் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றும் போதும் நம்மளுக்கு அது வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பான பவுலில் ஊற்றிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா. கேஸஸ் ஆஃப் நெய்தர் டெஃபினட் ஷேப் நார் டெஃபினட், அதுக்கு ஷேப்பும் கிடையாது, அதுக்கான வால்யூமும் இல்லை அப்படின்னாங்க. சாலிட் வந்து இன்கம்ப்ரெசபிள், அதே லிக்விட் கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதே வந்து லிக்விட் வந்து ஸ்மால் வந்து கம்ப்ரெசபிள், ஸ்மால் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. கேஸஸ் வந்து ஹைலி கம்ப்ரெசபிள் பிகாஸ் தே ஹவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகேவா. தெர் இஸ் லிட்டில் ஸ்பேஸ், அதாவது ரொம்பவே லிட்டில் ஸ்பேஸ், பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளோஸ்லி டைட்லி பேக்ட் அரேஞ்ச் இருக்கிறதுனால இது வந்து இன்கம்ப்ரெசபிள். இங்கே வந்து சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விடில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து தூரமாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். தே ஆர் ஃப்ரீ டு மூவ், ஒரு அளவுக்காக அதை மூவ் பண்ண முடியும். ஸோ வந்து அதே வந்து கேஸஸ் பார்த்தோன்னா ஸ்பேஸ் பிட்வீன் த கேஸ் பார்ட்டிகல் இஸ் கிரேட்டஸ்ட், ரொம்பவே அதிகம். பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ஊதுபத்தியை கொளுத்தும் போதும் ஏதாவது பண்ணும்போதும் இந்த லிக்விடை விட கேஸ் அப்படின்றது நம்மகிட்ட சீக்கிரமாக வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்கிறோம். திஸ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி, அதாவது ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பவுண்ட் ஆயிருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சமே கம்மி தான் சாலிட் பார்ட்டிகலை கம்பேர் பண்ணும். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங். இங்கே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கு இல்லையா. ஸோ வந்து இருந்தாலுமே சாலிட் விட கம்மின்றாங்க. இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து லீஸ்ட் பிட்வீன் த கேஷியஸ் பார்ட்டிகல் பிகாஸ் இது ரொம்பவே தூரமாக இருக்குது. உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாமே ஒரு டயக்ராம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு கிட்ட பவுண்ட் ஆட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னா அதை வச்சே வந்து நம்ம அழகாக புரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராம் தான். இந்த டயக்ராம் வச்சு நம்ம வந்து கிளியராக எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் cannot மூவ் ஃப்ரீலி, நம்மளால தெரியும் பிகாஸ் ஆஃப் டைட்லி பவுண்டாக இருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு
நல்லா ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி, லிக்விட் எல்லாமே ஃப்ரீயா மூவ் ஆகும். gaseous particles are continuous random motion. அதாவது அது ஒரு இடத்துல இருந்து அப்படியே எந்த இடத்துக்கு போய் அதுக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது இல்லையா, அது போயிட்டே இருக்கும். ஸோ gaseous particles are continuous random motion சொல்றாங்க. pure substances and mixture. pure substance னா மிக்சர்னா என்ன? in shops we find products which are sold with label 100% pure. நம்ம வந்து கடையில எல்லாம் போய் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த லேபிள்ல 100% பியூர்னு போட்டிருக்கு. for common people வந்து pure means unadulterated, அதாவது ஒரு சுத்தமானது அப்படின்னு மட்டும் தான் வந்து நம்ம, ஆனா does not contain any cheap or harmful additives. அது வந்து எதுவுமே வந்து சீப்பாவோ ஹார்ம்ஃபுல்லாவோ இல்லை, பியூர்னா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ரியலி பியூர் சப்ஸ்டன்ஸ் as they claim to be அப்படின்னு பார்த்தா, for a chemist word pure அப்படின்றது something else. pure substance is made up of only one kind of particle. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்னா H2 அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டும் தான், அந்த H2 மாலிகூல்ஸ் மட்டும் தான் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் வந்து வேற எதுவுமே அங்கே இருக்காது. பியூர் சப்ஸ்டன்ஸ் மேபி எலமெண்ட்ஸாக இருக்கலாம், காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். எலமெண்ட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பியூர் அதாவது பியூர்னா ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டுமே, ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டுமே சேர்ந்து ஒரு எலமெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு அதுதான். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்ன. ஆட்டம்ஸ்ல வந்து ஒரே ஒரு ஆட்டம். மாலிகூல்ஸ் அப்படின்னா two or more atoms joined together வந்து molecules சொல்லுவோம். compound is a substance formed by the chemical combination. compound அப்படின்றது two or more elements சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் atom, molecule, element, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் நிறைய சேர்ந்து நமக்கு வந்து elements கிடைக்கும். 2-3 elements சேர்ந்து நமக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். மிக்சர் அப்படின்றது physical combination of two or more substance. நிறைய பொருளை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம்னா அது வந்து மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எலமெண்ட், காம்பவுண்ட். எலமெண்ட்ல பாருங்க ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு ஆட்டம் கைண்ட் ஆஃப். காம்பவுண்ட் வந்து டூ ஆர் மோர் எலமெண்ட் தானே, வேற வேற கலர் எல்லாம் ஜாயின் இருக்குது. ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சருக்கு ஹெட்ரோஜினியஸ் மிக்சருக்கு உங்களுக்கு கிளியரா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து சால்ட் வாட்டர் இருக்கு. ஸோ சால்ட்ல வந்து இந்த வாட்டர் வந்து கரைஞ்சிருக்கும், இது வந்து ஹோமோஜினியஸ், அங்கே எல்லா பார்ட்டிகல்ஸுமே சால்ட் வாட்டரா கிளியரா. அது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா இப்போ வந்து ஒரு வாட்டரு ட்ராப் ஆஃப் ஆயில் இருக்குன்னா அந்த அந்த ஆயில் நம்மளால தனியா பார்க்க முடியுது இல்லையா, இதுதான் வந்து ஹோமோஜினியஸ் மிக்சருக்கும் ஹெட்ரோஜினியஸ் மிக்சருக்கும் கிளியர் கட் எக்ஸாம்பிள். லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். வி ஆல் ஹீட் ஸ்நாக்ஸ். கேன் யூ ஐடென்டிஃபை? அதாவது மிக்சர் அப்படின்னு வந்து நம்மகிட்ட இருக்கு, இதுல வந்து எந்தெந்த பொருள்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த இன்கிரீடியன்ஸ் இல்லையா, அதோட கலர், அப்பியரன்ஸ், டேஸ்ட்லாம் நமக்கு தெரியும். இந்த ஃப்ரூட்ஸ் வி மிக்ஸ், அதாவது இப்போ பொங்கல் தந்திருக்காங்க, பொங்கல்ல வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி, என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து பொங்கல் வந்து நம்ம பொங்கல் இஸ் பொங்கல் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சர். அதாவது ரைஸு, தால், சால்ட்டு, சில்லிஸ், பெப்பர், கீ, இதெல்லாமே இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து பொங்கலை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? Can you always see the different components of mixture with our naked eye? Let us compare the vegetable salad and soda water. In vegetable salad, individual vegetable can be separated physically. In soda water, we can neither see nor separate. அதாவது வெஜிடபிள் சாலட்ல நம்மளால இதில் இருக்கிற எல்லா பொருளையும் கலந்துருக்காங்களே, இதில் தனித்தனியாக நம்மளால பார்க்க முடியும், பிரிக்க முடியும். சோடா வாட்டரில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஐடென்டிஃபை த மிக்சர் given the example. Why write எஸ், போர்வெல் வாட்டர் வந்து மிக்சரா? எஸ், ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து இருக்கு, சத்தெல்லாம் சேர்ந்து தான் வந்து மெக்னீஷியம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா. காப்பர் ஒயர் அப்படின்றது மிக்சரான நோ, ஒன்லி காப்பரால் மட்டும் தான் இருக்கும். சால்ட்டு சொல்யூஷனும் இப்படி, சுகர் கியூப் வந்து ஒன்லி சுகர் தான் இருக்கும். ஸோ வந்து அது வந்து மிக்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எஸ், இது மிக்சரா அப்படின்னா யூ மே ஆல்சோ ரைட் ஐ டு நாட் நோ, அதாவது ரைட் எஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ போர்வெல் வாட்டர் இஸ் அ மிக்சர், எஸ். காப்பர் ஒயர் இஸ் நாட் அ மிக்சர். சுகர் கியூபும் நாட் அ நோ. சால்ட் சொல்யூஷன் வந்து சால்ட் பிளஸ் வாட்டர் இருக்கு, ஸோ இது வந்து மிக்சர் தான். ஏர் இஸ் அ மிக்சர் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேசஸ் அண்ட் அதர் கேசஸ், இத்தனையுமே கலந்துருக்கிறதுனால ஏர் இஸ் அ மிக்சர். மில்க் இஸ் ஆல்சோ a mixture because it contains water, fat, protein, etc. Lemon juice is also mixture. Some of us like to have it less sugar while others have more sugar, but either way still lemon juice prepared from lemon extract, water, sugar. அதாவது சில பேர் வந்து சால்ட் போடுவாங்க, சில பேர் வந்து சுகரையே கம்மியாக போடுவாங்க, அதிகமாக போடுவாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலுமே அந்த லெமன் ஜூஸ்க்கு வந்து நம்ம வந்து லெமனு, வாட்டரு ப்ளஸ் வந்து சுகரோ சால்ட்டோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்து இதுவும் வந்து மிக்சர் தான். ஓகே, மிக்சர் இஸ் impure substance and contain more than one kind of particle. அதாவது பியூர் கிடையாது. பியூர் அப்படின்னும் போது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் தாங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும்லாம் சொன்னேன். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் பிகாஸ் இங்கே வந்து நிறைய பொருள் வந்து ஒன் ஆர் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும்.
இந்த மிக்சர் காம்போனன்ட்ஸ் வந்து எப்படியாவது அது மிக்சரில் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ அது வந்து எந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் வேணால் இருக்கலாம். மிக்சர் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more elements. 2 or more elements சேர்ந்தது தான் ஒரு மிக்சர்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 22 carat gold which is composed of gold and copper or gold and cam. 22 carat gold அப்படின்னு சொல்கிறதுலேயே நமக்கு gold and copper இருக்குது, அது gold and cadmium இருக்குது. It can be physical combination of 2 or more components. Example, aerated drink which is composed of carbon dioxide, water, sweetening. அதாவது ஒரு aerated drinkலயே நமக்கு வந்து carbon dioxide, water, sweetening, coloring agents இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இட் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட் அண்ட் ஏ காம்பவுண்ட். மிக்சர் அப்படின்றது 2 or more, அதாவது மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்டாக இருக்கும். இப்போ வந்து மிக்சர் பார்த்தோமா, கலவை அதை பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன்? வந்து செப்பரேஷன்னா என்ன? த ப்ராசஸ் பை விச் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர் ஆர் ஐசோலேட்டட். அதாவது இந்த மிக்சர் நிறைய பொருள்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம் அண்ட் ரிமூவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் சொல்கிறோம். எதுக்காக இந்த செப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, when and why do we need separate mixtures அப்படின்னா, சில ப்ராப்பர்ட்டிஸ்க்காக, சில யூஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸில் வந்து நம்ம ஸ்டோனை நீக்கினா தான் நம்ம ஒழுங்காக வந்து சாப்பிட முடியும். அப்போ தான் நம்ம பற்கள்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா. நம்ம போய் கல்லை மென்று சாப்பிட்டா நம்ம பல்லாம் லைஃப் லாங் வருமா, வராது. அதுக்காகவே பியூரிட்டி ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே ஆகும். பெட்ரோல் எதுலேருந்து பெட்ரோல் எடுக்கிறோம், பிகாஸ் ஆஃப் நம்ம யூசஸ்க்காக. கோல்டு ஃப்ரம் கோல்டு மைன்ஸில் எடுத்து நம்ம கோல்டு அப்படியே யூஸ் பண்ணுறோம். நம்ம போகிறதுக்கு அதுக்கு எவ்வளோ அதையுமே வந்து நம்ம பியூர் பண்ணி செப்பரேட் பண்ணி தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதான் let us visit செல்வி ஃபேமிலி. இங்கே ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் 7 AM. செல்வி ஃபேமிலி ரொம்பவே காலையில் பிஸியாக இருக்காங்க. ஹோம் கிச்சனில் அவங்க அம்மா வந்து டீயை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிராண்ட் மதர் வந்து பட்டர்லேருந்து கேர்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஃபாதரும் அவங்க மாமாவும் என்ன பண்ணியிருக்காங்க, பேடி அதாவது ஹார்வெஸ்ட் பண்ண அப்புறமா அதுலேருந்து நெல் எடுத்துட்டு இருக்காங்க. செல்ஃபிங்கர் மதர் டு குக் ரைஸ் அண்ட் செப்பரேட்டிங் ஸ்டோன். அதாவது ரைஸ் இப்போ தான் நம்ம வந்து ஷாப்லேருந்து டைரெக்டாக வந்து ரைஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு அது வந்து ஸ்டோன்ஸ்லாம் இல்லை. ஆனால் நம்ம வயல்லேருந்து விதைச்சி நம்ம உடனே சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, எப்படினாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் நம்மளுக்குலாம் பேக்கப் ஆகி வரும். நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாலுமே அதெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருக்குது. ஸோ செப்பரேஷன் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. செல்வியோட லிட்டில் பிரதர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த பீஸ் ஆஃப் மேக்னெட்டை வச்சு ஸ்டாண்டில் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க. கேன் யூ லிஸ்ட் அவுட் இன் யுவர் நோட் புக் த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து செல்வி ஃபேமிலிஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க என்னென்ன செப்பரேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லெட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் டிஃப்ரெண்ட் செப்பரேட்டிங் மெத்தட் இன்வால்வ் இந்த அபவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதை விட லேர்ன் அபவுட் ஃபியூ அதர் மோர் மெத்தட்ஸும் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் செப்பரேஷன் டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு. The choice of method of separation depends upon the properties of components of a mixture. Separation of method may be based on particle size, shape or physical state, solids and liquid. ஃபில்டரிங் அப்படிங்கும்போது செல்வி மதர் என்ன பண்ணாங்க, நான் வந்து டீயோ காஃபியோ போடும்போது அதை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடை தான் வந்து ஃபில்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ இந்த டீ லீவ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேன் யூ சஜஸ்ட் எ குட் வேனா நம்ம வந்து செடிக்கெலாம் உரமாக போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் சீவிங் அப்படின்னும் போது சிமிலர் டு சீவிங் இஸ் வென் வி யூஸ் செப்பரேட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிராண்ட் ஃப்ரம் த ஃப்ளோர், அதாவது இந்த மைதாலேருந்து வந்து பிராண்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடுலாம் கட்டும் போது இந்த மணலில் வந்து கிரேவல், அதாவது கல்லெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஜலிப்போம் இல்லையா, இதுதான் சீவிங்னு சொல்கிறாங்க. வயர் எதனால் வந்து இது பண்ணணும்னா, நம்ம வந்து இது முக்கியமாக வந்து இந்த அதாவது இந்த பிராண்ட் ஃப்ளோர்லேருந்து பிராண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த பிராண்ட் அப்படின்னு ரிச் இன் ஃபைபர். ஸோ வந்து நம்ம அவ்வளோ ஒன்றும் எடுக்க வேணான்றாங்க. பட் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட்காகவும் நம்மளோட யூசஸ்க்காகவும் இப்போ ஸ்டாண்ட் ஃப்ரம் கிரேவல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ்க்காக நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஜலிக்கிற மெத்தடை வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸ்டில். இப்போ கோதுமை மாவை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சப்பாத்தி செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அம்மாங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதில் ஏதாவது வந்து பூச்சி இருக்கா, இல்லை ஏதாவது இருக்க போகுது மாவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஷீவிங் தான் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் வென் வெரி ஃபைன் இன்சாலிபிள் சாலிட்ஸ், அதாவது என்னன்னா ஷர்னிங் இஸ் பர்ஃபார்ம்ட். ஷர்னிங் அப்படின்றது அதாவது ஒரு நெய்லேருந்தோ கேர்டில் அந்த இதில் அந்த பட்டர் மில்க்லேருந்து நம்ம வந்து ஒரு கேர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த
அந்த பட்டர் அதாவது கேர்டு அதுலேருந்து கடைஞ்சி வந்து நெய் வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மெத்தடு தான் வந்து சர்னிங் சொல்லுவாங்க. இதை வந்து இப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்சர் இஸ் விகரஸ்லி when solid butter will be collected on the sides அந்த விசில் அந்த வந்து சுற்றுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. இன் வாஷிங் மிஷினில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிளாத்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகி நமக்கு வந்து தருது இல்லையா வாஷிங் மிஷினே, எல்லாம் தண்ணியெல்லாம் அழிச்சு இந்த ப்ராசஸ்க்கு தான் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிஃபிகேஷன் மீன் ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுறது. இதுவுமே வந்து ஒரு செப்பரேஷன் மெத்தட் தான். த்ரெஷிங் மீன்ஸ் when we pluck the flowers from plants we are separating flowers from their ஸ்டாக்ஸ். அதாவது இப்போ வந்து ரைஸ் வீட் இதெல்லாம் நம்ம வந்து விளைவிக்கிறோம். நம்ம இந்த செடியில இருந்தோ இந்த அந்த இதுல இருந்தோ நம்ம என்ன பண்ணோம், ரைஸ் வீட் இதெல்லாமே தனியாக நம்ம எடுக்கணும் இல்லையா, இதெல்லாம் வந்து த்ரெஷிங் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மர்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து பீட்டிங் தெம் ஹார்ட் அதை வந்து கீழே வச்சு அடிச்சு எடுப்பாங்க. இப்போ மிஷின்ஸே வந்துடுச்சு. வினோவிங் அப்படின்னும் போது இப்போ என்னதான் நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துட்டோம்னா வந்து இந்த ரைஸ் வீட்டில எல்லாம் வந்து சின்ன சின்ன துகள் அஸ்கு மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து வெரி லைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து காற்று வச்சு இல்லை ஃபேன் காற்றுல தூத்துவாங்கலாம் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வீட்டில். ஸோ வினோவிங் அதை பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அந்த சைட் ஆஃப் இந்த அஸ்க் எல்லாமே வந்து ஒரு விண்டு காற்றுல ஒரு சைடாக போயிடும். ஒரு சைடில் வந்து நமக்கு வந்து இந்த வீட் ரைஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் பிக்கிங் இப்போ வந்து ரைஸ்லேருந்து ஸ்டோன் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம கிரைன்ஸ் அந்த தானியெல்லாம் நம்ம வீட்டில் வாங்குவோம். ஸோ எல்லாமே நம்ம மண்ணிலேருந்து விளைவிக்கிறதுனால எல்லாத்துலேயுமே மண்ணுக்கல்னு எவ்வளோ பியூர் ஃபார்மாக இருந்தாலுமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஹேண்ட் பிக்கிங் மூலமாக இதுவுமே ஒரு மெத்தட் ஆஃப் செப்பரேட். அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன் போது அதாவது இது வந்து சின்ன மேக்னெட்டிக் செப்பரேஷன் போது நம்ம விளையாட்டு சம்மந்தமாக நம்ம நினைப்போம். குழந்தைகளெல்லாம் வந்து ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மணலில் வந்து நம்ம போட்டால் மணலில் வந்து குட்டி குட்டி இந்த மேக்னெட்டிக் துகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மேக்னெட் இதுலலாம் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பெரிய பெரிய டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக்கான சப்ஸ்டன்ஸை அப்படியே வந்து மேக்னெட்டை வச்சு இப்போ வந்து நிறைய கலந்துருக்கிற பொருளோட நம்ம தேடி எடுக்க முடியும். டைம்லாம் ஆகுது இல்லையா, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் மூலமாக அப்படியே மேக்னெட்லாம் ஒட்டிக்குது. ஸோ இது மூலமாக மேக்னெட்ஸை வந்து செப்பரேஷன் வந்து நம்ம பண்ணலாம், மேக்னெட்டிக் பொருள் எல்லாமே. செடிமெண்டேஷன் ரைஸ் அண்ட் பல்சஸ் ஆர் அஃபன். அதாவது ரைஸ் அண்ட் பல்சஸ் வந்து அஃபன் மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் அதில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரா இதெல்லாமே இருக்கும் இல்லையா, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம அலசும் போது அது மேலே வந்துடும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம். ஸோ வந்து மற்றதெல்லாம் வந்து கீழே போயிட்டு செடிமெண்ட் ஆகும், ரைஸு மற்ற தானியங்கள்லாம். ஸோ இந்த செடிமெண்டேஷன் மூலமாக கீழே இருக்கிறத வந்து நம்ம எடுத்து அடுத்து யூஸ் பண்ணலாம். அதாவது வாட்டர் அந்த இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கீழே வந்து போர் பண்ணிடும். திஸ் இஸ் கால்ட் அந்த லீவிங் க்ளீன் ரைஸில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து டீகன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செடிமெண்ட் ஆகி நம்ம வந்து புவர் ஃபார்ம் மட்டும், அதாவது இம்ப்யூரிட்டியை எடுத்துட்டு பியூர் ஃபார்ம் கிடைக்கிறது வந்து டீகன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செப்பரேட்டிங் மட் வாட்டர் ஃப்ரம் மட்டி வாட்டர் டீகன்டேஷன். அதாவது ஒரு கலங்கலான தண்ணி இருக்குது அப்படின்னா அது இங்கே பாருங்கள், இதுதான் இன்சாலிபிள் சாண்டு. ஸோ வந்து நம்ம இதை செடிமெண்ட் பண்ணும்போது இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டி இங்கே நின்றுடுது, கிளியர் வாட்டர் இங்கே இருக்குது. ஸோ இந்த வந்து நம்ம டீகன்டேஷன் அப்படின்னு இந்த கிளியர் வாட்டரை தனியாக அந்த செடிமெண்ட் கிட்டேருந்து பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் வந்து டீகன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபில்ட்ரேஷனாலும் அப்படி தான். நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஃபில்ட்ரேஷன் இப்போ ஃபில்டர் பண்ணுறாங்க, ஃபில்டரிங் டனல் வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க. இப்போ வந்து டீயை வடிகட்டுறோம் அந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ஒரு அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர்லாம் வந்துடும், சாண்டெல்லாம் வந்து இந்த ஃபில்டர் பேப்பரில் வந்து தங்கிடும். இங்கே தங்குறது பேர் ரெசிடியூன்னு சொல்கிறாங்க. ஃபில்ட்ரேட் ஆகி நம்ம க்ளீனாக வர்றது தான் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. Food adulteration. Sometimes things that we buy in the market are mixed with harmful and unwanted substance. It is called food adulteration அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, மாசுபாடு. அதாவது நமக்கு வந்து ஃபுட்டே வந்து ஒழுங்கான ஃபுட் வந்து சம்டைம் நமக்கு வந்து கிடைக்காம போகிறது, இதுதான் அடல்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஏதோ வந்து நம்ம அதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணதுனாலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு இதனால அந்த அது சம்டைம்ஸ் வந்து நம்ம வாங்குறதே வந்து நம்ம அன்வான்டாக இருக்குது, அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து அது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
we must careful about common சில இப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணும்போது சில கன்சூமர் குட்ஸ்லாம் வந்து எஸ்பெஷலி ஃபுட்டில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷனா மிக்சிங் ஹார்ம்ஃபுல் ஆர் லோ குவாலிட்டி சப்ஸ்டன்ஸ். நம்ம ஃபுட்டில் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளோ இல்லை லோ குவாலிட்டியான ஒரு இதுவோ நமக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க? ஃபுட் அடல்ட்ரேஷன் எதனால் நடக்குது அப்படின்னா டு இன்க்ரீஸ் ப்ராஃபிட்காக தான் இது பண்ணுறாங்களே. எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னலாம் இது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மில்க் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மில்க் அவங்க கரெக்டாகவே நமக்கு தரலாம். ஆனால் ½ லிட்டர் மில்க்ல 300 ml தான் வந்து மில்க் இருக்கும். 200 ml வந்து நம்மளுக்கு என்னன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணி தராங்க பிகாஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் ½ லிட்டர் மில்க்ல நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிறோம்னா உங்களுக்கு இவ்வளோ கால்சியத்துக்காக நம்ம வாங்குறோம். பட் பிகாஸ் இங்கே வந்து நிறைய வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் நடக்குது. எக்ஸாம்பிள் மில்க்ல மட்டும் இல்லை, சாக் பவுடர் இன் ஃப்ளோரு, கலர்ஸ் இன் ஸ்வீட்ல போடுறோம் இல்லையா, அந்த கலர் எல்லாமே கூட இருக்குன்றாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இதனால நமக்கு வந்து வெறும் ப்ராஃபிட்காக அவங்க பண்றாங்க. பட் நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நடக்குது, ஸ்டொமக் இஷ்யூஸ் வருது. ஏதாவது வெளியே இருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம குழந்தைகளுக்கு நம்பி வாங்கி தர முடியல. ஏதாவது நம்பகத்தன்மையே அங்கே இல்லாமல் போயிடுது பிகாஸ் ஆஃப் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன். ஏதாவது நம்ம வாங்கி தந்தா என்ன ஆகுது, உடனே ஸ்டொமக் இஷ்யூஸ் வருது, ஹெல்த் ப்ராப்ளம் வந்து லாங் டேர்ம் டிசீஸாக கூட இது வந்து நிறைய வந்து கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்ட் டீ லீவ்ஸ் ஆர் சம்டைம் யூஸ் அடல்ட்ரண்ட் இன் டீ. டர்மரிக் பவுடரில் வந்து இந்த பிரைட் எல்லோ இருக்கு இல்லையா, அது வந்து கெமிக்கல்ஸ். அதாவது மஞ்சள்னாவே எல்லோ தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். பட் எல்லோக்கு வந்து அவங்க வேற ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அது பாய்சனஸ் ஆயிடுது இல்லையா நம்மளுக்கு. அதுதான் இன் மோஸ்ட் ஹவுசஸ் பீப்பிள் யூஸ் கமர்ஷியல் வாட்டர் ஃபில்டர் டு ரிமூவ் நாட் ஒன்லி த இம்ப்யூரிட்டிஸ் பட் ஆல்சோ கில் த ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ் இன் வாட்டர். அதாவது யூவி ரேஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு 2 இருக்கு. இதன் மூலமா நம்ம வாட்டர்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வாட்டரை வந்து சுத்திகரிக்கப்பட்டு போர்ட்டபிள் வாட்டரா ஒரு சுத்தமான வாட்டரை வந்து தூய்மையான வாட்டரை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதாவது யூடியூப்ல வாட்ச் பண்ணி 10 சிம்பிள் ட்ரிக்ஸ் டு ஃபைண்ட் அடல்ட்ரேட்டட் ஃபுட். இந்த 10 சிம்பிள் ட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஆல்ரெடி நம்ம படிச்ச எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறோம். மேட்டர் அப்படின்றது எது வேணா இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நிறை இருக்கும், மாஸ் இருக்கும், அண்ட் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஆல் மேட்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். எல்லாம் அதாவது அது வந்து சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டமால தான் மேடப் ஆயிருக்கு. மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் பேசிக்ஸ் ஆஃப் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். த வே த பார்ட்டிகல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குது, பார்ட்டிகல்ஸ் எப்படி அட்ராக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து அது வந்து சாலிட், அது வந்து லிக்விட், அது வந்து கேஸஸ் அப்படின்னு நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் அரேஞ்ச்மெண்ட். நம்ம சொல்லல சாலிட்ல வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, லிக்விட்ல வந்து சாலிட் விட கம்மியாக இருக்குது, கேஸஸ்ல ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே அதோட அரேஞ்ச்மெண்ட் அண்ட் வந்து பார்ட்டிகல்ஸோட அட்ராக்ஷன் பொறுத்து தான். பியூர் சப்ஸ்டன்ஸ் கேன் பி எலமெண்ட். பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து எலமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம். அதுவுமே வந்து பியூர் அப்படின்றது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகளால் மட்டும் தான் மேட் அப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2 ஒன்லி ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் ஒன்லி present. அந்த மாதிரி மிக்சர் இஸ் impure substance containing 2 or more components. மிக்சர் அப்படின்றது 2 or more components வந்து present ஆயிருக்கும். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் இதுக்கு வந்து அளவு அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படலை. எந்த அளவுல வேணா மிக்சர் வந்து இருக்கலாம். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் இஸ் டன் டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல். எதனால வந்து மிக்சரை வந்து செப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா சில யூஸ்க்காக நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் காம்பனன்ட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் நம்மளோட யூஸ்ஃபுல்காகவும் சில ஹைலி பியூர் ஃபார்முக்காக நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கணுன்றதுக்காகவும் நம்ம வந்து பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் மெத்தட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறோம் டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை பொறுத்து. ஹேண்ட் பிக்கிங் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறது. லார்ஜர் சைஸில் இருக்குது, நம்ம கையில் எடுத்துக்கலாம். வினோவிங் அப்படின்றது லைட்டர் சாலிட் ஃப்ரம் ஹெவியர் ஒன்ஸ். அதாவது அந்த அஸ்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இது வினோவிங் விண்ட் வச்சு அந்த காற்றுல. மேக்னெட்டிக் செப்பரேஷன், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின் போது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பொருளை வந்து பிரித்து எடுக்கலாம். செடிமெண்டேஷன், இன்சாலிபிளாக வந்து ஒரு சால்ட் அது ஒரு வந்து சாண்ட் ப்ளஸ் வாட்டர் இருக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா மட் வாட்டர் இருக்குன்னா இதில் செடிமெண்டேஷன் பண்ணலாம். டீகன்டேஷன்னா ப்ராசஸ் ஆஃப் pouring out the clear superant liquid without disturbing the sediment. கீழே வந்து செடிமெண்ட் ஆகிட்டு இருக்கும், அந்த செடிமெண்ட் ஆனதை டிஸ்டர்பே பண்ணாமல் மேலே இருக்க வாட்டரை மட்டும், மணல்லாம் கீழே வந்துடுது, இந்த மேலே இருக்க அந்த பியூர் வாட்டரை மட்டும் நம்ம வித்தவுட் டிஸ்டர்பிங் த செடிமெண்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ ஊற்றுறோம் இல்லையா, அதை
டீகன்டேஷன். ஃபில்டரேஷன் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் இன்சால்யூபிள் சாலிட் பார்ட்டிகல்ஸ். அந்த இன்சால்யூபிள் சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ரெசிடியூன்றாங்க. லிக்விட் வந்து இப்போ நம்ம வர டீ வந்து நமக்கு ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி, அதே வந்து இந்த டீ தூள் வந்து ரெசிடியூ அப்படின்னு சொல்லலாம். அடல்ட்ரேஷன் மேக்கிங் திங்ஸ் இம்ப்யூர் பை த அடிஷன் ஆஃப் ஃபாரின் ஆர் இன்ஃபீரியர் சப்ஸ்டன்ஸ். அதாவது நம்ம நல்லா இருக்கிற ஒரு பொருளை ஏதோ ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு இம்ப்யூரா மாத்துறது தான் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிஸ் சயின்ஸ் லேபை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.